முடியும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், ஒவ்வொருவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காக அக்கிரமங்களை சுமந்தார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் வியாதிகளை சுமந்தார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் 6 மணி நேரம் ரத்தம் சொட்ட சொட்ட சிலுவை சுமந்தார். இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு அப்புறம் அற்புதம் செய்தவர். பதவியில் ஒரு குருடரு, கண்ணு தெரியாது, பிச்சை எடுத்துட்டு கொண்டு இருக்கும் போது பிச்சை எடுத்துட்டு இருந்தாரு. அவர் பாத்தீங்கன்னா யாருமே இல்ல, இதுவரைக்கும் யாரையும் பார்த்ததில்லை. அவரு அப்பா அம்மா சொந்தம் பந்தம் யாரையும் பார்த்ததில்லை. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பட்டணம் வழியா வரும் பொழுது, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லும் போது ஜனங்களா அவர் அதிர்ந்தாங்க. ஒரு பிச்சைக்காரன் இயேசுவை கூப்பிடுதா அப்படி ஜனங்களா அவர் அதிர்ந்தாங்க. இருந்தாலும் நான் பார்வை பெற்றுக்கொள்ளணும்னு அவர்கிட்ட, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லும் பொழுது இயேசு நின்று, நான் உனக்கு என்னப்பா செய்யணும்னு சொல்லும் பொழுது, நான் பார்வை பெறுறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்ணுல கை வச்சாருங்க. இதுவரைக்கும் யாரையும் பார்க்காதவரு, வானத்தையும் பார்க்கல, பூமியும் பார்க்கல, முதலாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்தாருங்க. இன்றைக்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். இயேசு உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தினாருங்க. இயேசு இது மாத்திரம் செய்யலங்க,